ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சீமா டெய்லரிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேண்டீஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். கிளாத்தை ராங் சைடாக திருப்பிக்கோங்க. ராங் சைடாக தான் தையல் போடணும். இப்போது நம்ம இந்த 2 ஓரத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். தையலுக்காக 1/2 இன்ச்சு அளவு நம்ம விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு அளவை 1/4 இன்ச்சு அளவாக டபுள் ஃபோல்டு பண்ணி ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். வளைவில் பொறுமையாக கவனமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பக்கத்தை தச்சு முடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. தையல் 2 தடவை போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது ராங் சைடாக ஃபோல்டு பண்ணி ஓரத்தை ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு அளவு குறித்து கோடு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் 1/2 இன்ச்சு அளவு குறித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 கார்னர் துணியையும் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். 1/2 இன்ச்சு அளவு எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/4 இன்ச்சு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம். அந்த 1/4 இன்ச்சை மேலே இருந்து 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்டாக மார்க் பண்ணி டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ராங் சைடில் டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போது தான் கரெக்டாக எலாஸ்டிக் உள்ளே போகும். இல்லைன்னா எலாஸ்டிக் போடும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 இன்ச்சு அளவு விட்டுட்டு டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எலாஸ்டிக் போட்டுக்கலாம். எலாஸ்டிக் முனையில் சேஃப்டி பின்னை போட்டுக்கோங்க. எலாஸ்டிக்கை அந்த எண்டில் விட்ட 1/2 இன்ச்சு கேப்பில் நாடா கோர்க்குற மாதிரி கோர்த்துக்கோங்க. சுருக்கத்தை எடுத்து விட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு நம்ம எடுத்தோம்ல எலாஸ்டிக் போடுறதுக்காக. இப்போ பாருங்கள், ஃப்ரீயாக எலாஸ்டிக் உள்ளே போகுது. 1/4 இன்ச்சு அளவு கூட எடுக்காதீங்க, அதே மாதிரி குறைவாகவும் எடுக்காதீங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சு அளவு மட்டும் எடுங்க. இப்போது எலாஸ்டிக்கை இந்த பக்கமாக எடுத்தாச்சு. 2 எலாஸ்டிக் ஓரத்தையும் ஒன்றா வச்சு 1/2 இன்ச்சு அளவு குறித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் ஓரத்தில் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது சுருக்கத்தை ஈவனாக எல்லா பக்கமும் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த எலாஸ்டிக்கை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் மேலே தையல் விழக்கூடாது, துணி மேலே தான் தையல் போடணும். டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க.
அடுத்து எலாஸ்டிக்கோட சென்டரில் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி 2 பக்கமும் எலாஸ்டிக்கை இழுத்துட்டு சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இழுத்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இழுத்து பேண்டிஸ் போடும்போது அந்த டைமில் தையல் பிரியாமல் இருக்க தான் சென்டரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ அழகா சட்டி தச்சு முடிச்சாச்சு. நான் சொல்கிற மெத்தடில் ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகும்போது பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டிட்டு போயிடுங்க.